வெயிட் லாஸ் பவுடர் இப்போ எங்கே பார்த்தாலும் சேல்ஸ் பண்ணுறாங்க. சரி, அதை ஒரு தாட்டி வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, ஏன் நம்ம வெளியில் வாங்கி ட்ரை பண்ண, நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வாட்டி நானுமே ரெடி பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் வாங்கி அந்த பவுடரை நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்றதை விட வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்றது வந்து நம்மளுக்குமே வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நானுமே அப்படி தான் ரெடி பண்ணியிருந்தேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெயிட் லாஸ் பவுடருக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் இது எல்லாமே தான். ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறதுனால நான் எல்லாமே வந்து 100 கிராம் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். 100 கிராம் கொள்ளு எடுத்திருக்கேன், 100 கிராம் வந்து கருப்பு கவுனி அரிசி, 75 கிராம் பார்லி எடுத்திருக்கேன். நீங்கள் கொள்ளும் அதுக்கப்புறம் வந்து கருப்பு கவுனி அரிசியும் சரிசமமாக எடுத்துக்கோங்க. பார்லி வந்து 75 கிராம் எடுத்துக்கோங்க. பாசி பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி வந்து ஒரு 3 ஸ்பூன் வரளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 ஏலக்காய், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஒரு விரல் சைஸுக்கு வந்து சுக்கு எடுத்திருக்கேன். இந்த எல்லா பொருளுமே உடம்பு குறைக்கிறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு கொள்ளை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். கொள்ளு வந்து வறுக்கையிலேயே வாசனை நல்லா வரும். இந்த டைமில் வந்து நல்லா வறுபட்டு இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். நானுமே உடம்பை குறைக்கிறேன் அப்படின்னா ஒரு வாரம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஒரு வாரம் நல்லா சாப்பாட்டில் நல்லா டயட்லலாம் இருப்பேன். அதுக்கப்புறம் சுத்தமாக என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுருவேன். இப்படியே மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உடம்பு சீக்கிரமாக வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ஏதாவது பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கருப்பு கவுனி அரிசியையும் நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்லியும் இந்த மாதிரி நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அப்புறம் பாசி பருப்பும் நல்லா வந்து ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொள்ளும் பார்லியும் வந்து உடம்புக்கு சூடு. நம்ம வந்து அதை வந்து பாசி பருப்பும் ஜவ்வரிசியும் எடுக்கிறதுனால அது வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கும். நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்டும் எதுவுமே ஆகாது. எல்லாத்தையும் வறுத்துட்டு மிளகு, ஜீரகம், சுக்கு, அதுக்கப்புறம் ஏலக்காவையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வாசனை நல்லா வந்ததுக்கப்புறம் இதையுமே வெளியில எடுத்துடலாம். இது எந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு எவ்வளோ நாள் வச்சாலும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். சூடு கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறம் இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறதுனால பவுடருமே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெடி பண்ண பவுடர் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா சூடு ஆற விட்டுருங்க. நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்ததுனால ரொம்ப சூடாக இருக்கும். சூடு ஃபுல்லாக ஆறினதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்து அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து மாசக்கணக்காக இருந்தால் கூட கெட்டு போகாது. வெயிட் லாஸ் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ வெயிட் லாஸ் கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் வந்து நம்ம வெயிட் லாஸ் பவுடர் சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 கிளாஸ் வர அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 கிளாஸ் வர அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது நல்லா வெந்து வரணும். தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்தோம் அப்படின்னா தான் இது வந்து நல்லா வெந்து வரும். ஒரு கொதிலெல்லாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது. நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு திக்கான ஒரு கஞ்சி பதத்துக்கு வரும். அந்த டைமில் தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். வாரத்தில் 3 தாட்டி எடுத்துக்கோங்க. காலையில் டிஃபனுக்கு பதிலாக நீங்கள் இதை சாப்பிடலாம். அதுக்கு மேலே எடுக்காதீங்க, உடம்பு வந்து சூடாயிரும். நான் வந்து கொஞ்சம் லிக்விடாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கூட திக்காக எடுத்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் வரளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, அதுக்காக அவங்களுக்குமே போட்டு கொடுத்துருந்தேன். இதுவுமே இப்படி சேர்த்து குடிக்கிறதுனால நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உடம்பை குறைக்கணும் இல்லைனா மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.